ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சேப்பங்கிழங்க வச்சு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல ஒரு குருமா இல்லனா கிரேவி எப்படி வேணா வச்சுக்கலாம். அதான் செய்ய போறோம். டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ட்ரஸ்ட் மீ, சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப பிடிச்சு போயிடும். வாங்க லெட் சமையல் டுகெதர். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்யறதுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு 15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா தோல் உறிஞ்சு வந்துடும். இப்போ இதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை ரெண்டா கட் பண்ணி ஹோல் பைட்டா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு சேப்பங்கிழங்க 4 கட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட சூப்பராகவே இருக்கும். இப்போ கட் பண்ண எல்லா சேப்பங்கிழங்கையும் ஆயில்ல போட்டு கொஞ்சமா உப்பு தூவி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நீங்க எவ்வளவு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தயிர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு தூவி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்க இதுல போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சுக்க போறோம். அதுக்கு 2 தக்காளி, 5ல இருந்து 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் 3 வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு போட்டு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ பியூரியா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஆல்ரெடி தயிர்ல மசாலாஸ் எல்லாம் போட்டு சேப்பங்கிழங்க மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் ஃபினிஷிங் டச்சுக்கு கசூரி மேத்தியா கிரஷ் பண்ணி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கேப்பா. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களாம் அடிக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.